ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஆழ்வார் எம்பெருமானா ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீஷடகோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபனிஷத் சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேதசாகரம். மிக்க இறை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகித் தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழின்னிசை வேதத்தியல். நம்ம மூணாம் பத்துல 4வது பதிகம் பார்க்கணும். புகழும் நல்லொருவன் என்கோ. இதோட எளிய விளக்குறை ரொம்ப நன்னா கொஞ்சம் விஸ்தாரமாவே அன்வயிச்சோம் நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி. ஆழ்வார் ஒழிவில் காலம் எல்லாம் இதுக்கு முன்னாடி பதிகத்துல 3:3ல கைங்கரிய பிரார்த்தனை பண்றார் ஆழ்வார். அதுல அந்த கைங்கரிய பிரார்த்தனைய இதுல நிறைவேற்றுறார். அப்படின்னா இதுல கைங்கரியம் பண்றார் ஆழ்வார் அப்படின்னு சாதிக்கிறார் இல்லையா ஆச்சாரியர்கள்னா. என்ன மாதிரி கைங்கரியம்? வாச்சிக்க கைங்கரியம் ஆழ்வார் இந்த பதிகத்துல சாதிக்கிறார். அப்படின்னு என்னெல்லாம் கைங்கரியம் ஒழிவில் காலம் எல்லாம்ல பிரார்த்திக்கிறாரோ அத்தனையும் எல்லா நிலைகள் எல்லா ஸ்திதிலையும் ஆழ்வார் வழுவிலா அடிமை செய்யணும்னு பிரார்த்திக்கிறார் இல்லையா. அதை இந்த பதிகத்துல பண்றாருன்னு பார்த்தோம். சரி, இப்போ பதவுரை சுவாமி பி.வி. அண்ணங்கராச்சார் சுவாமி, பிரதிவாதி பயங்கரம் அண்ணங்கராச்சார் சுவாமியோட திவ்யார்த்த தீபிகையில இருந்து பதவுரை பார்த்துட்டும் அதோட நம்பிள்ளை ஈட்டுல இருந்து ஒரு பாசுரத்துக்கான சம்மரி அவதாரிக்கை மாதிரி சாதிச்சிருப்பார். அதை மட்டும் எடுத்து பார்த்துடலாம். புகழும் நல்லொருவன் என்கோ பொருவில் சீர் பூமி என்கோ திகழும் தன் பறவை என்கோ தீ என்கோ வாயு என்கோ நிகழும் ஆகாசம் என்கோ நீள் சுடர் இரண்டும் என்கோ இகழ்வில் இவ்வனைத்தும் என்கோ கண்ணனை கூவுமாறே. என்ன பார்த்தோம்? சர்வாத்மா எல்லாத்துலயுமே எம்பெருமான் தான் இருக்கான் அப்படின்ற இதுதான் ஆழ்வார் அந்த ஸ்திதியில தான் இருக்கார் இல்லையா. இந்த பாட்டுல என்ன பண்றாரு? அவனுடைய அத்தனை குணங்களுக்கும் எல்லாமே விபூதி காரணமா இருக்கு இல்லையா. அந்த பஞ்சபூதங்களையும் அதோட சேர பிடித்து எல்லாமே திருவாய்மொழியில மேல எதெல்லாம் பறக்க சொல்றாரோ இந்த பாசுரத்துல அதை சங்கிரேன சொல்றாருன்னு பாக்குறோம். எல்லாத்துக்கும் ஒரு சுருக்கமா இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு. எப்படி உயர்வர உயர்நலம் பதிகத்துல முதல் பாசுரம் சங்கரமா அமைஞ்சிருக்கு பரத்துவத்தை காமிக்கிறதுக்கு இல்லையா. நிர்ணயம் பண்றாரு ஆழ்வார். அந்த மாதிரி இந்த பதிகத்துல எல்லா 10 பாசுரங்களுக்கான சங்கிரமம் இந்த முதல் பாசுரம் தான். என்ன சொல்ல வர? எல்லாத்துக்குள்ளும் எம்பெருமான் தான் அந்தர்யாமியா இருக்கான், எல்லாத்தையும் சரீரமா உடையவனா இருக்கான், நிர்வகிக்கிறான் அப்படின்னு சொல்ல போறார். கண்ணனை உலகத்து எல்லா பொருள்களையும் தனக்கு சரீரமாக உடைய எம்பெருமானை, கண்ணனைன்ற பொருளுக்கே இதுதான் அர்த்தம்னு சாதிக்கிறார். புகழும் வேதங்கள் இதிகாச புராணங்கள் முதலியவற்றால் புகழ்ந்து கூறப்பெற்ற நல் விலட்சணமான குணங்கள் முதலியவற்றையுடைய ஒருவன், ஒப்பற்ற ஒருவன். ஒருவன்னா இப்போ எம்பெருமான் நம்மளெல்லாம் ஒருவன்னு சொன்னா ஒருவன், எம்பெருமான் ஒருவன்னா ஒப்பற்ற ஒருவன்னு நம்ம மனசுல வச்சுக்கணும். என்கோ என்று சொல்லுவேனோ. பொருவில் சீர் பூமி என்கோ, நான் ஒப்பில்லாத சிறப்புகளை உடைய பூமி என்று சொல்லுவேனோ. திகழும் விளங்குகிற பறவை என்கோ, நீர் நிலம் என்று சொல்லுவேனோ. தீ என்கோ, அக்னி என்று சொல்லுவேனோ. வாயு என்கோ, காற்று என்று சொல்லுவேனோ. திகழும் ஆகாசம் என்கோ, எங்கும் உள்ளதான ஆகாசம், எல்லா இடத்துலயும் பரவி இருக்கு இல்லையா, ஆகாசம்னு சொல்லுவேனோ அவனை. நீல் சுடர் இரண்டும் என்கோ, சூரியன் சந்திரன் என்ற 2 சுடர்களும் என்பேனோ. இகழ்வில் இவ்வனைத்தும் என்கோ, என்ன சொல்றார்? இகழப்படுதல் இல்லாத என்ன வேண்டும் பொருள்களாக கை கொள்ளுதற்கு உரிய இவ்வனைத்தும் என்கோ, இவை எல்லா பொருளுக்கும் பொருள்களும் என்பேனோ. கூவுமாறே அப்படின்னு சொல்றால, கண்ணனை கூவுமாறே. என்ன கூவுமாறே? எம்பெருமானை சொல்லி அழைக்கும் விதம் என்னே யான் என்னதென்னு உணரேன் என்னபடி. இப்போ கண்ணன்னா கண்ணன் நாராயணன் அப்படின்னு சொல்ல முடியல ஆழ்வாரால. எந்த பொருளும் இப்போ புகழும் நல்ல ஒரு அந்த பொருவில் பூமின்னா எம்பெருமான் தான் அவருக்கு தோன்றார். இந்த நீர்நிலம் எல்லாம் பரவி இருக்கு இல்லையா, திகழும் பறவை என்கோனா நீர்நிலம் எல்லாம் பரவி இருக்கு, அதுவும் எம்பெருமானா தான் இருக்கார். வாயு என்கோ, காற்றுக்குள்ளும் இருக்கார். எதுன்னு நான் எம்பெருமான்னு சொல்வேன்னு ஆழ்வார் கேட்கிறார். ஆழ்வார் இஸ்
describing all the Panchabudas, Panchabudangal and everything related to it as Emperuman itself. Emperuman himself. Emperuman is becoming the Antaryatma by taking all of these as his Shariram, says Alvar. அடுத்த பாசுரம் என்ன? கூவுமாறு அறிய மாட்டேன் குன்னங்கள் அனைத்தும் என்கோ மேவு சீர் மாறி என்கோ விலங்கு தாரகைகள் என்கோ நாவியல் கலைகள் என்கோ ஞான நல்லாவி என்கோ பாவு சீர் கண்ணன் எம்மான் பங்கைய கண்ணனையே. அழகான பாசுரம். இப்ப கீழ் சொன்ன பஞ்சபூதங்கள்லாம் சொன்னா இல்லையா, அதோட ஒண்ணு ஒன்னா காரிய கிரமத்துல ஒண்ணு ஒன்னா இதுல அருளி செய்றார் ஆழ்வார். இன் ஆர்டர். பாவசீர் கண்ணன் பரம்பின திருக்கல்யாண குணங்களை உடைய கிருஷ்ணன் என்கிற திருநாமம் உடையவனும் பங்கைய கண்ணன் செந்தாமரை மலர் போன்ற திருக்கண்களை உடையவனாகவும் எம்மானை எமது தலைவனுமாகிய எம்பெருமானை குன்னங்கள் அனைத்தும் என்கோ எல்லாமும் என்று சொல்லுவேனோ நேவு சீர் மாறி என்கோ. மாறினா அந்த மழை இல்லையா, கண்டார் விரும்பும்படியான சிறப்பையுடைய மழை என்பேனோ. விலங்கு தாரகைகள் என்கோ. மலைன்னு சொல்றதா, அவனை மழைன்னு சொல்றதா, இல்ல பிரகாசிக்கிற நட்சத்திரங்கள்னு சொல்றதா? விலங்கு தாரகைகள்னா நட்சத்திரம். நாவியல் கலைகள் என்கோ. நாவினால் முயற்சியோடு உச்சரிக்கப்படுகின்ற கல்விகள் என்பேனோ. என்னெல்லாம் இப்ப நம்ம சேவிக்கிறோமோ, என்னெல்லாம் வாயிலேந்து வருதோ எல்லாம் எம்பெருமான்னு சொல்றதா? ஞான நல் ஆவி என்கோ. அர்த்த ஞானத்திற்கு காரணமான எல்லாமே, எல்லா நல்ல சப்தங்களுக்குள்ளும் ஒரு ஞானம் இருக்கு இல்லையா, ஞானம்னா அதுக்கான ஒரு பொருள் இருக்கு இல்லையா, அதுன்னு சொல்வேனா அவன் என்பேனோ. கூவுமாறு அறிய மாட்டேன். எம்பெருமானை சொல்லும் விதத்தை அறிகின்றேன் இல்லை. அதுதான் சாதிக்கிறார். என்ன எப்படி கூப்பிடுறது எம்பெருமானன்னு தெரியலையே. Is he the star? Can I call him as the stars themselves or the mountains, the mountain ranges when it gets flooded with water, with rain? Everything is Emperuman itself. Whatever words come out of my mouth, that also has Emperuman in it, says Alvar. அடுத்தது என்ன? பங்கைய கண்ணன் என்கோ பவள செவ்வாயன் என்கோ அங்கதிர் அடியன் என்கோ அஞ்சன வண்ணன் என்கோ செங்கதிர் முடியன் என்கோ திருமருமார்வன் என்கோ சங்கு சக்கரத்தன் என்கோ சாதி மாணிக்கத்தையே. நிறைய அமலநாதி பிரானோட கொஞ்சம் ஒரு சிமிலர் லைன்ஸ்லயே அந்த பேரலல் ட்ராக் மாதிரி ஓடிண்டே இருக்கும் இனிமே வர பாசுரங்கள்லாம். சரி, ஜகத் ஷரீரனாய்னா ஜகத்தையே சரீரமா கொண்டு இருக்கான் எம்பெருமான். ஜகத் ஷரீரனாய் நின்றத்தோடு அசாதாரண விக்கிரகத்தையும் உடையவனாய் நின்றத்தோடு வாசியற்று இருக்கையாலே ஜகதாகாரணனாய் நின்ற நிலையோடே அசாதாரண விக்கிரகத்தையும் சேர்த்து அனுபவிக்கிறார். அப்படின்னாக்க இப்போ எம்பெருமான் இங்கெல்லாம் நம்மளுக்கு விக்கிரக ரூபேன அச்சாமூர்த்தியா சேவை சாதிக்கிறான் இல்லையா, எப்படி எவ்வளவு எளிமையா இங்கேயும் நின்றுட்டு இருக்கான். ஆனா ஜகத்தையே சரீரமா கொண்டு இருக்கான். பாலலை மேல படுத்துட்டு எல்லாத்தையும் உமிழ்ந்துட்டு இருந்தா இல்லையா, அதே மாதிரிதான். அதனாலதான் சிமிலர் லைன் சொன்னேன். அங்க அதை காமிக்கிறார். அகடி தகடன சாமர்த்தியம். இங்க பாருங்க, ஒரு சின்ன விக்கிரமா இருந்தா கூட அவ்வளோ பெரிய விக்கிரக மூர்த்தியாவும் இருக்கார், ஸ்வயம்பு மூர்த்தியாவும் இருக்கார், சின்ன அர்ச்சா விக்கிரமாவும் இருக்காரு இல்லையா, உற்சவர் மூர்த்தியாவும் எப்படி இருக்காரு, அந்த அனுபவத்தை சாதிக்கிறார் ஆழ்வாருங்க. சாதி மாணிக்கத்தை, நல்ல ஜாதியான அப்படின்னா என்னன்னா ஆகாரத்தில் தோன்றி இப்போ சில கருமாணிக்கம்லாம் நல்ல ஜாதினாக்க ஒரு சில கருமாணிக்கங்களா எடுத்துதான் எம்பெருமானுக்கு அந்த அணிகலன்கள்லாம் பண்றது அந்த மாதிரிதான் பண்ணுவா இல்லையா. நம்மளுக்குமே இப்போ ஜுவல்ஸ் எல்லாம் பண்ணணும்னா எல்லாத்தையும் எடுத்து பண்ணிட மாட்டான் இல்லையா. அதனால அந்த நல்ல ஜாதியான ஆகாரத்தில் தோன்றிய கருமாணிக்கம் போல விளங்குகின்ற திருமேனியை உடைய திருமாலை பங்கைய கண்ணன் என்கோ செந்தாமரை கண்ணன் என்பேனோ பவளச் செவ்வாயன் என்கோ பவளம் போல் சிவந்த வாயை உடையவன் என்பேனோ அங்கதிர் அடியன் என்கோ அழகையும் ஒளியையும் உடைய திருவடிகளை உடையவன் என்பேனோ அஞ்சன வண்ணன் என்கோ. சோ எல்லா பஞ்சபூதங்கள் எல்லாத்துக்குள்ளயும் எல்லாமாவும் இருக்கான்னு சொல்லிட்டோ எவ்வளவு அழகா இங்க சேவை சாதிச்சுட்டு இருக்கான் பாருங்கோ. அவனோட திருவடிகள்லாம் இது பண்றாரு ஆழ்வார். இப்படி இருக்கான்னு சொல்லுவேணும், சிவந்த வாயை உடையவன் சொல்லுவேணும் அப்படின்னு. அவ்வளோ டிஃபரன்சஸும் இருக்கு, ஆனா அதுல ரொம்ப எளிமைத்தனமும் இருக்குன்னு சாதிக்கிறார். அஞ்சன வண்ணன் என்கோ மை போலும் கருநிறத்தை உடையவன் என்பேனோ செங்கதிர் முடியன் என்கோ சிவந்த ஒளியை உடைய
கிரீடத்தை திருவபிஷேகத்தை உடையவன் என்பேனோ, திருமரு மார்பன் என்கோ, விராட்டியையும் ஸ்ரீவத்சம் என்னும் மருவை இதுவும் தான் சொன்னேன். ரொம்ப அழகா நம்ம அமலநாதி பிரான்ல வரும். அவனோட திருமரு மார்பன் என்கோ அந்த இதுக்கே இல்லையா, பிராட்டியையும் வச்சுருக்கானா, ஸ்ரீவத்சம் என்னும் மருவையும் வச்சுருக்கானா, அந்த திருமார்புக்கான ஏத்தம் சொல்றாங்க திருப்பானாழ்வார். சங்கு சக்கரத்தன் என்கோ, சங்கு சக்கரங்களை உடையவன் என்பேனோ. இது ரொம்ப அழகா வர்ணிக்கிறார். இங்க ஆழ்வாரை வச்சு சேவிக்கிறத வச்சுட்டுதான் திருப்பானாழ்வார் அங்க பெரிய பெருமாளை அன்வயிச்சிருக்கார். சாதி மாணிக்கம் என்கோ, சவிகொள் பொன் முத்தம் என்கோ, சாதி நல் வைரம் என்கோ, தவிவில் சீர் விளக்கம் என்கோ, ஆதியன் ஜோதி என்கோ, ஆதியம் உருடன் என்கோ, ஆதுமில் காலத்து எந்தை அச்சுதன் அமலனையே. சரி, இந்த இடத்துல ஒரு பெரிய அவதாரிக்க வைக்கிறார் நம்பிள்ளை ஈடுல. ஆனா நம்ம கிரமேண அந்த இத்தால் அதுல இருந்து மட்டும் பார்க்கலாம். என்னன்னாக்க சமஸ்த வஸ்துக்களும் பிரகாரமாக தான் பிரகாரியாய் இருக்கும்படியை சொல்லுகிறது. அப்படின்னாக்க எம்பெருமான் எல்லாத்தையும் சரீரமா அவன் எடுத்துட்டு இருக்கான் இல்லையா, ஷரீரியா இருந்துண்டு அந்த விஷயத்த வளர்க்கிறாருங்க. இது தன்னிலும் யத் விபூதி மத் சத்வம் ஸ்ரீ மதுர்ஜித மேவவா தத் தேவா வகச்ச துவம் மம தேஜோம் சசம்பவம் அப்படின்னு சாதிக்கிறார். என்னன்னாக்க எல்லாம் தனக்கு, இதுதான் ஆழ்வார் நம்ம எளிய வழக்குறையில பார்த்தோம் இல்லையா, எல்லாமே யூ நேம் இட், எம்பெருமான் இஸ் ஹேவிங் இட் அஸ் ஹிஸ் விபூதி, நாட் ஜஸ்ட் லீலா விபூதி, நித்திய விபூதி, everything, everyone you name, எம்பெருமான் is inside any item or anyone as antaryami, and it is becoming his vibhuti. He is the one who is ruling all of it. விபூதியா இருக்க செய்தியும் உத்கிருஷ்டமான பதார்த்தங்கள் விசேஷித்து என்னுடைய விபூதி என்ன நிறை, அப்படியே இவரும் உஜ்வலமான மாணிக்கியாதி பதார்த்தங்களை அவனுக்கு விபூதியாயிருக்கிறபடியை அனுபவிக்கிறார். இது எதுக்குனாக்க மாணிக்கத்தை போய் எம்பெருமானுக்கு சொல்ல முடியுமா? இது முன்னாடியே பார்த்திருக்கோம் நம்ம இல்லையா. நம்மளால அவனோட திருவடிகளும் சரி திருக்கண்களும் சரி தாமரை போன்று இருக்குன்னு தான் சொல்ல முடியும். நான் தாமரையே நம்மளுக்கு ரொம்ப என்ன சொல்றது, ஔஜ்வல்யமான ஒரு வஸ்துனா அது தாமரை தான், மாணிக்கியம் தான், அவ்வளவுதான் மாணிக்கம், அவ்வளவுதான் நம்மளால கம்பேர் பண்ண முடியும் எம்பெருமானுக்கு. அவனுக்கு ஒரு உவமையே கிடையாது, கம்பேரிசனே கிடையாது. நம்மளால நம்மளோட லிமிட்ஸ்க்கு வித்தின் ஆர் லிமிட்ஸ் தான் நம்மளால கம்பேர் பண்ண முடியும் இல்லையா, அதுக்காக சாதிக்கிறாருங்க ரொம்ப அழகா. ஆதுமில் காலத்து, என்னிடத்து யாதொரு உபாயமும் இல்லாத காலத்திலேனா எப்பவுமே நம்ம கிட்ட ஒண்ணுமே கிடையாதுன்றது ஒரு பொருள். ஆனா அந்த மாதிரி ஒரு சமயத்திலயும் யார் இருக்கா, என் தந்தையை போல பாதுகாக்க ஒருபட்டவனும் அச்சுதன், பின்பு ஒரு காலம் என்னை அந்த நிலையினின்றி நழுவ விடாதனும். எந்த நிலை, அந்த நிலையை ஞாபகம் வச்சுக்கணும். என்கிட்ட உபாயமே இல்லைன்னா கூட அந்த நிலை அவன் இருக்கான் இல்லையா, அவனோட திருவடி இருக்கு இல்லையா, அந்த திருவடியை நம்ம கிட்ட இருந்து நழுவ விடாம இருக்கானா, அதனாலதான் அவனுக்கு அச்சுதன்னு பேர். அமலனை அங்கனம் பாதுகாத்தல், அந்த பாதுகாத்தல் அவன் பாதுகாக்கிறதே நம்மள நழுவ விடாம இருக்கிறதுக்கு, அதனாலதான் அவனுக்கு அச்சுதன் பேருன்ற. அமலனை பாதுகாத்தலை தன் பேராக கொள்பவனுமான எம்பெருமானை, அதனாலதான் தந்தை போல நம்மள பாதுகாக்கிறன்னா தந்தைக்கும் மேல. ஆனா அந்த இடத்துல இந்த அமலன் அச்சுதன், அப்போ அங்க பாருங்க நீதிவானவன் அங்க வந்துருது இல்லையா. சாதி மாணிக்கம் என்கோ, அமலநாதி பேராண்ட ஒளியையுடைய பொன் என்பேனோ, சவிகொள் பொன் முத்தம் என்கோ, நீரோட்டம் உள்ள முத்து என்பேனோ. முத்துக்கள்லாம் அதுக்குள்ள இருக்கிற வாட்டர் கண்டென்ட் வச்சிருந்தா முத்து எவ்வளவு ஓல்டு எவ்வளவு நியூ அப்படின்லாம் சொல்றாரு. அதனால நீரோட்டம் உள்ள முத்து என்பேனோ. சாதி நல் வைரம் என்கோ, சாதியில் தோன்றிய, சாதியில்னா அந்த வித் கிரேட் குவாலிட்டி, சிறந்த வஜ்ரத்தனம் என்பேனோ. தவிதல் சீர் விளக்கம் என்கோ, அழிதல் இல்லாத ஒளியையுடைய விளக்கு என்பேனோ. ஆதி எல்லா பொருள்களுக்கும் முந்தி இருப்பதாய் அழகியதான சோதி என்கோ, தேஜோமயமான திருமேனியை உடையவன் என்பேனோ. ஆதி தலைவனாகி புருடன் என்கோ, என்ன ஆனந்த முதலிய குணங்களால் இணையவனானா அந்த மேல் பேரு, அவனோட ஆனந்தத்துக்கு எல்லையே கிடையாது இல்லையா. அதனால பரம் புருஷன், ஆதி புருடன்னா பரம புருஷன் என்பேனோ. என்ன சொல்லுவேன் அவனை, இது எதாலையும் சொல்லி முடிக்க முடியாது அப்படின்னு காமிக்கிறேன். அடுத்தது என்ன ரொம்ப அழகான பாசுரம்.
அச்சுதன் அமலன் என்கோ அடியவர் வினை கெடுக்கும் நச்சுமா மருந்தன் என்கோ மருந்தம் என்கோ நலங்கடல் அமுதம் என்கோ அச்சுவை கட்டி என்கோ அறுசுவை அடிசில் என்கோ மீச்சுவை தேரல் என்கோ கனி என்கோ பால் என்கேனோ. இதெல்லாம் சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன பண்றான்? அடியவர் வினை கெடுக்கும். எப்பவுமே அது நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட்ல. நம்மளுக்கு என்ன பண்றான் சுவாமி அவன் கேட்கிறோமே, அதுதான். ரசவத் பதார்த்தங்களை விபூதியாக உடைய, முன்னாடி இந்த பதார்த்தங்கள், இப்போ மாணிக்கித்யாதிகள், இங்க ரசவத் பதார்த்தங்கள் எல்லாத்தையும் மொத்தத்துல அவன் தான் சரீரமா வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு காமிக்கிற. அச்சுதன் அச்சுதன் என்பேனோ எம்பெருமானை, அமலன் என்கோ அகிலஹேய பிரத்யநீகன் என்பேனோ. அடியவர் என்ன பண்றாம தன் அடியார்களது வினை புண்ணிய பாபம் என்கிற இரு வினைகளையும் கெடுக்கும் போக்குவதும் அச்சுவை கட்டி என்கோ. அந்த அமிர்தத்தின் உரு உரு உருசியையுடைய ருச்சியையுடைய கருப்பு கட்டி என்பேனோ, கரும்பு கட்டி என்பேனோ அப்படின்னு காமிக்கிற. அச்சுவை கட்டி என்கோ சொல்றோம் இல்லையா. அறுசுவை அடிசில் என்கோ, அறுசுவை சுவையும் நிரம்பிய உணவு என்பேனோ. நம்ம அடிசில்னா நம்ம பிரசாதம், சாதம். நச்சு அப்படின்னா என்ன? விரும்பப்படுவதுமான மாமருந்தம் என்கோ, சிறந்த ஔஷதம் என்பேனோனா மருந்து, சிறந்த ஔஷதம் எம்பெருமான் அவனேதான். அவனை பார்த்துட்டே இருந்தோம்னா நம்மளோட பாப புண்ணியங்கள்லாம் அழியது ஒண்ணு. இன்னொன்னு வேற எதுவுமே மனசுக்கு படவே இல்லை இல்லையா, போய் சிரிச்சுட்டே இருக்கலாம் நம்பெருமாளோட முன்னழகியும் பின்னழகியும் நடையையும். அந்த மாதிரி. நலங்கடல் அமுதம் என்கோ, நல்ல பார்க்கடலில் தோன்றிய அமிர்தம் என்பேனோ. எல்லா இந்த ரசவத் பதார்த்தங்கள் என்ன சொல்றது? ரசவத்னா லிக்விட்ஸ், லிக்விட்னு சொல்ல முடியாது, லிக்விடோட சேர்ந்ததுன்னு வேணா சொல்லிக்கலாம். நெய் சுவை தேரல் என்கோ, ஃப்ளூயிட்ஸ்னு வச்சுக்கலாம். நெய் போலும் சுவையுடைய தேன் என்பேனோ. கனி என்கோ, பழம் என்பேனோ. ஏன் இங்க பழம் வருதுன்னா பழத்துக்குள்ள ஜலம் இருக்கு இல்லையா, அதனால. பால் என்கேனோ, பால் என்பேனோ. எல்லா பொருளும் எம்பெருமான் தான். He is அச்சுவை கட்டி. You name nectar, he is there within that nectar as Antaryami. That nectar becomes his shariram. He becomes the prasadam. He becomes the best medicine, aushadam. What can I tell எம்பெருமான் as? He is everywhere, says ஆழ்வார். சரி, 6வது பாசுரத்திலிருந்து பால் என்கோலேருந்து நாளைக்கு அன்வைக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.